ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் மனோகர் இருந்துட்டு உங்கள் வீட்லேயும் நிலா கிட்ட எல்லாருமே ரொம்பவே நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சோழன் கூட வீட்டுக்கு வந்து நிலா கூட ரொம்ப சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி நம்ம நிலா இருந்துட்டு சோழனை டிவோர்ஸ் பண்ணாங்க, இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சாதான் என் மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பமே தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை சார். இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வேண்டியதுதான். அது ஏன் மூலமாகவே தெரிஞ்சுட்டு போகட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி என்ன விஷயம் தம்பி, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுட்ருக்கவும், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சேரன் இருந்துட்டு நிலாவுக்கு நீங்கள் வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்கல்ல, ஆமாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த கல்யாணத்தில் நிலாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நிலாவுக்கு சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சாங்க. அதனால தான் சோழனோட உதவியை அவங்க எதிர்பார்த்தாங்க. சோழனும் நிலாவை சென்னை கூட்டிகிட்டு வந்து ஒப்படைக்கிறது தான் நிலாவோட பொறுப்பே. ஆனால் சோழனும் நிலா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி சென்னைக்கு கூட்டிகிட்டு வரதை தான் நிலாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் நிலாவும் சோழனும் லவ் பண்ணுறாங்க, அதனால தான் கல்யாணத்தை நிறுத்திட்டு நிலாவை கடத்திட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பின்னாடியே துரத்திட்டு வந்திருக்காங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவும் போலீஸ்காரரும் இருந்துட்டு நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க இல்லைன்னு தான் மறுத்திருக்கணும். ஆனால் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நிலா கிட்ட போயிட்டு சோழன் இருந்துட்டு ஆமான்னு சொன்னால் இவங்க நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி சென்னைக்கு போயிடலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நிலாவும் ஆமான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவங்க லவ்வர்ஸ்ன்னு நினச்சி 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் விஷயம் என்னென்னு நிலா வந்து தெரிஞ்சுக்கிட்டுச்சு. 6 மாதம் ஒன்றா சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு கோர்ட்டு முடிவு பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா 2 பேரும் அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் நிலாவும் ஒரு கட்டத்துக்கு மேலே சோழனை பிடிச்சி போய் டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்கிறதுக்காக தான் கோர்ட்டுக்கே போச்சு. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுது. லவ்வர்ஸ் இல்லை, நாங்கள் வீட்டில் எனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, வேண்டான்னு சொன்னேன், ஆனால் கேட்காம எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்கார்கிட்டே சொல்லியிருந்தா அவங்க நிலாவே பொறுப்பாக உங்ககிட்டயே ஒப்படைச்சிருந்துருப்பாங்க. நிலாவும் அதுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே நிலாவை முழு மனசோடு ஏற்றிருந்துப்பீங்க. ஆனால் சோழன் இருந்துட்டு நிலாவை பிடிச்சி போனதுனால ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால தான் நிலா வந்து கோவத்தில் சோழனை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துக்கு மேலே லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்றா சேர தான் சார் போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் தம்பி எனக்கு குழப்பமே தேர்ந்திருக்கு. அப்படின்னா நிலாவும் சோழனும் ஒன்றா சேர்ந்து வாழலையா? இல்லை சார், அப்படி எதுவுமே நடக்கலை, ஆளுக்கு தனித்தனியாக தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மனோகர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தேனும் இருந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேங்க. நீங்கள் எதுக்குங்க அந்த குடும்பத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க? அவனை எதுக்காக நம்மளுடைய காரில் கூட்டிகிட்டு போனீங்க? அப்படி கூட்டிகிட்டு போனதுனால தான் நமக்கு இத்தனை நாள் இருந்த குழப்பம் தெளிவாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், நிலாவும் அந்த டிரைவரும் லவ் பண்ணாங்க, அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் நிலா கோவப்பட்டு அந்த டிரைவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம நினச்சோம்ல. ஆமாம், அப்படி தான் நினச்சோம். ஆனால் அது இல்லை விஷயம். நிலாவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ண கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அதை நிலா நம்மக்கிட்ட ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கு. அதையும் மீறி கல்யாணம் பண்ணதுனால தான் அந்த சோழனோட உதவியை எதிர்பார்த்து சென்னை வரைக்கும் வந்திருக்கு. நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால நிலாவை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து ஏமாற்றி நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏமாற்றி தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு
அந்த கோவத்தில் தான் நிலாவும் அந்த சோழனை டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து தான் நிலாவை கூப்பிட்டு பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணுன்னு நீ நிரூபிச்சிட்டுமா, உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த அப்பாவுக்கு இப்போதாம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சேரன் வந்து உனக்கும் அந்த சோழனுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்ற விஷயத்த சொல்லிட்டாருமா. அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே நடந்த எல்லா விஷயமும் புரியுது. உன்னை இத்தனை நாள் நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே, தேவையில்லாமல் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டோங்களேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா. ஆனால் இப்போ நாங்கள் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போதாம்மா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லைப்பா, இந்த விஷயத்த நானே சொல்லணும் தான் எதிர்பார்த்தேன், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை சொல்ல முடியாமலே போச்சு. பரவாயில்லம்மா, இப்போ எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன தோணுதோ செய்யம்மா, இதே சென்னையில் கூட நம்ம இருக்கலாம், நீ ஜாலியாக இருமா, உனக்கு என்ன தோணுதோ அதை பட்டுன்னு செய்ய ஆரம்பி, உனக்கு சந்தேகமாக இருந்தால் நானே உனக்கு துணையாக நிற்கிறேம்மா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம நிலாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்பான்னு சொல்லிட்டு அப்பா நிற்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம சோழனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கே பாண்டியோட ஃபோனு அடிச்சுக்கிட்டே இருக்கு. டே பாண்டி, யாரை ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. வண்டி ஆயில் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது, நாளைக்கு கடை இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக தான் கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாங்க. நாளைக்கு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கேட்கணும்னு நினச்சேன், என்னடா ஒரு மாதிரியாக இருக்குது, வானதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக போனியே, என்னாச்சு, எல்லோரும் உங்ககிட்ட நல்லா பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதை மட்டும் தயவு செஞ்சு என்னை கேட்டவே கேட்டுறாதரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா ஆச்சு, எல்லாரும் சேர்ந்து என்னை கலாய்க்கிறாங்கடா, எங்கிட்ட ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் மெக்கானிக்காக வண்டியெல்லாம் போகும்போது ஆணி போட்டு வண்டியெல்லாம் பஞ்சர் பண்ணி விட்டுருவீங்களா, அதனால தான் நீங்கள் மெக்கானிக் அடைச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். இன்னொன்று ட்ரெஸ்ஸிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் என்ன நடந்துச்சோ, வானதி எதுவுமே பேசலையடா, அவள் எங்கே பேசினா, அவளும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசினான். கொஞ்சம் தூரமாக வந்தால் நானும் வந்தேன், அவள் என்னடனா என்ன பிடிச்சி கத்திட்டு போகிறாடா அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. என்னடா இது இப்படி நடந்துட்டுருக்கு, அந்த வானத்தையே நீ கெஞ்ச தான் அவன் மிஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கா, கொஞ்ச நாளைக்கு நீ அவளை கண்டுக்காமலே இரு, அப்போ தெரியும் உன்னோட வருத்தம் என்னென்னு அவளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ வானத்தை யாராவது கிண்டல் பண்ணி பேசினா நீ அமைதியாவட இருப்ப, அதையும் தாண்டா அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் நீயும் பல்லவனும் சேர்ந்துக்கிட்டு அவளை கிண்டல் பண்ணுறீங்களாம், அதனால தான் அவளும் இதை பெருசாக எடுத்துக்கலன்னு எங்கிட்டே வந்து சொல்கிறாடா. ஃபேமிலி விஷயம் வேறு, வெளியில் விஷயம் வேறு, அது கொடுவாடா, அது அவளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காடா. இதே நிலாவை கூட எடுத்துக்கோ, எந்த இடத்துலையும் நிலா என்னை விட்டு கொடுத்தே பேசாது, ஏதாச்சும் சொன்னால் முதலாளாக நிலா தான் போய் நிற்கும், ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வானதி என்னடனா அப்படி இருக்குது, எனக்கு என்னமோ இது செட் ஆகும்னு தோணலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நிலாவோட அப்பா அம்மாவோ நிலாவை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது, அப்படியே பிரச்சனை வந்தாலையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு சோழனுக்கு ஹாய்னு மெசேஜ் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கு, அப்பா அம்மாவோட பேசிட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க, நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அப்பா கிட்ட நம்மளோட கல்யாணம் எப்படி நடந்தது, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தது, இப்படி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.